ஒருவர் தினமும் தனது பங்கு ஆலயத்தில் நடைபெறும் ஜெப கூட்டங்களுக்கு சென்று வருவது வழக்கம். அதனால் வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமும் ஆகும். ஒரு நாள் மாலை வேளையில் ஜெப கூட்டம் முடிந்து அவர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் போது அவரது மனைவி வெறுப்புடன், அப்படி என்னத்தான் ஜெப கூட்டத்திலே கொட்டி கிடக்கிறது, என்றைக்கும் இல்லாமல் இன்று இவ்வளவு தாமதமாக வீட்டுக்கு வருகிறீர்களே என்று கேட்டாள். தொடர்ந்து, சரி, தினமும் ஜெப கூட்டத்திற்கு போகிறீர்கள், உங்களுக்கு என்னத்தான் புரிகிறது என்று சொல்லுங்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஆனால் அங்கே போய்விட்டு வருவது எனக்கு நன்றாக இருக்கிறது என்றார். கோபமடைந்த மனைவி, முதலில் வீட்டில் இருக்கிற சல்லடையில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார். அவரும் சல்லடையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் சிந்தியபடியே வந்தார். மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் சல்லடை மட்டுமே இருந்தது. அவளும், தினமும் தாமதமாக வருகிறீர்கள், கேட்டால் ஜெப கூட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஜெப கூட்டத்திற்கு போகின்ற லட்சணம் இதோ இந்த சல்லடையில் ஊற்றின தண்ணீர் போலத்தான் இருக்கிறது, எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று கொட்டி தீர்த்தாள். அதற்கு அவளுடைய கணவர், நீ சொல்வது சரிதான், சல்லடையில் தண்ணீரை நிரப்ப முடியாமல் போகலாம், ஆனால் அழுக்காக இருந்த இந்த சல்லடையை இப்பொழுது பார், நன்றாக சுத்தமாக இருக்கிறது. அதுபோல ஜெப கூட்டத்தில் சொல்லுகின்ற விஷயங்கள் வேண்டுமானால் எனக்கு புரியாமல் போகலாம், ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிற அழுக்கை எல்லாம் படிப்படியாக அது அகற்றுவதை என்னால் நன்கு உணர முடிகிறது என்று சொன்னார். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். திருப்பாடல் 51:10 இறைவசனம். அன்பார்ந்தவர்களே, நம்மை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாமே புரிந்து கொள்வோம். புரிந்து தெளிந்து வாழ்வோம். நமது இதயமும் வாழ்க்கையும் தெளிவாகும்.